இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 3.36 பற்றி பார்ப்போம். There is a wooden piece of length 2 meter. A carpenter to cut it into 2 pieces such that the first piece is 40 centimeters smaller than twice the other piece. What is the length of the smaller piece? There is a wooden piece of length 2 meter. ஒரு wooden piece எடுக்கிறாங்க, அதனுடைய length 2 meter. கார்பெண்டர் அதை கட் பண்ணுறாரு 2 பீஸாக. அதில் ஃபஸ்ட்டு பீஸ் எப்படி இருக்குன்னா செகண்ட் பீஸ், அதர் பீஸ்னால் என்னது செகண்ட் பீஸு, அதோட டுவைஸ்னால் டபுள் மடங்கு இருந்து அதில் 40 சென்டிமீட்டர் ஸ்மாலர் ஆயிருமா, அப்படின்னா கம்மி ஆயிரும். ஃபஸ்ட்டு பீஸ் எப்படி இருக்குது, செகண்ட் பீஸை விட டபுள் மடங்காக இருந்து அதில் 40 சென்டிமீட்டர் ஸ்மாலராக இருக்கான். வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ஸ்மாலர் பீஸ்? 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 2 பீஸாக கட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பீஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க 40 சென்டிமீட்டர். 40 சென்டிமீட்டர் கொடுக்கல. ஃபஸ்ட்டு பீஸ் இஸ் 40 சென்டிமீட்டர் ஸ்மாலர் தென் டுவைஸ் த அதர் பீஸ். அதர் பீஸை நம்ம செகண்ட் பீஸுன்னு வச்சுக்கலாம். டுவைஸ்னால் டபுள் ஆகுறது. டபுள்னால் என்னது, 2வால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஒரு நம்பர் கூட 2வால் மல்டிப்ளை பண்ணால் டபுள் கிடச்சிரும். வாட் இஸ் த லென்த் ஆஃப் ஸ்மாலர் பீஸு? இப்போ ஃபஸ்ட்டு பீஸ் வந்து டுவைஸ் த அதர் பீஸ். இதுதான் ஒரு வுட்டன் பீஸ் எடுத்துக்கிறோம். இதை வந்து 2வாக கட் பண்ணுறாரு கார்பெண்டர். இது ஃபஸ்ட்டு பீஸு, இது செகண்ட் பீஸு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பீஸ் இஸ் ஸ்மாலர் தேன் டுவைஸ் த அதர் பீஸ். இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு பீஸுன்னு எடுத்துக்கிறோம். இப்போது செகண்ட் பீஸுன்னா இதை எடுத்துக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு பீஸு. ஃபஸ்ட்டு பீஸ் எப்படி இருக்கான், செகண்ட் பீஸை விட டபுள் மடங்கான். அப்போ இது சின்னதாக இருக்குது. இப்போ இதை விட இது டபுள் மடங்குன்னா சின்னதாக வரும். அப்போது இதை விட டபுள் மடங்குனா லென்த்து ஜாஸ்தியாக போடணும். அப்படி மட்டும் இல்லையா, இதில் 40 லெஸ்ஸாக இருக்கான். அப்போ -40. ஸ்மாலர் தானே போட்டிருக்காங்க, ஸ்மாலர். அப்போது 40யை மைனஸ் பண்ணணும். செகண்ட் பீஸில் டபுள் ஆக்கி 40யை மைனஸ் பண்ணணும். ஃபைன் பண்ணலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, லென்த்தை பார்க்கணும். லென்த்து 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதில் 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. மெஷர்மெண்ட் எப்போவுமே யூனிட் சேமாக தான் இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. இதில் வந்து மீட்டர் கொடுத்துருக்கா, அப்போ இதை சென்டிமீட்டரில் சேஞ்ச் பண்ணணும். இதை சென்டிமீட்டரில் தான் இருக்குது. அப்போ யூனிட்டை சேஞ்ச் பண்ணிடலாமா? கிவன் ஏ வுடன் பீஸ் ஆஃப் லென்த்து 2 மீட்டரா, அப்போ 1 மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர். அப்போ 2 மீட்டர்னால் எவ்வளவு, 200 சென்டிமீட்டர். லெட் த ஃபஸ்ட்டு பீஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பீஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இதை வந்து மெஷர்மெண்ட் என்னது, ஃபஸ்ட்டு பீஸ் தான் செகண்ட் பீஸை விட ட்வைஸாக இருந்து 40 லெஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எடுத்துக்கணும், என்ன எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டு பீஸோட லென்த்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ட்வைஸ் த அதர் பீஸ், செகண்ட் பீஸ். இதான் ஸ்டிக்கு. இது டோட்டல் லென்த் எவ்வளவு, 200 சென்டிமீட்டர். இதை 2வாக கட் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு பீஸு, இது செகண்ட் பீஸு. ஃபஸ்ட்டு பீஸை நம்ம எக்ஸுன்னு வச்சுருக்கோம். அப்போ செகண்ட் பீஸ் எவ்வளவா இருக்கும், 200 மைனஸ் எக்ஸு. டோட்டல் லென்த்து 200, ஃபஸ்ட்டு பீஸ் எக்ஸுன்னு வச்சோன்னா செகண்ட் பீஸ் என்ன கிடைக்கும், 200லேருந்து இந்த ஃபஸ்ட்டு பீஸை சப் பண்ணால் செகண்ட் பீஸ் கிடைக்கும். அதனால தான் இதை 200 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க செகண்ட் பீஸை. அதே மாதிரி எழுதணும். லென்த் ஆஃப் த ஃபஸ்ட்டு பீஸ் எக்ஸ்ன்னு வச்சுட்டு செகண்ட் பீஸோட லென்த் எவ்வளவா இருக்கும், அப்போது 200 மைனஸ் எக்ஸ். யூனிட் என்னது, சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அதான் கிவன். த ஃபஸ்ட்டு பீஸ் ஈக்குவல் டு 40 லெஸ் தென் ட்வைஸ் த செகண்ட் பீஸு. ஃபஸ்ட்டு பீஸ் என்னது, எக்ஸு, ஈக்குவல் 40 லெஸ் தென் ட்வைஸ் த செகண்ட் பீஸு. ட்வைஸ்னால் என்னது, டபுள்னு சொன்னேன். டபுள்னா
ஒரு நம்பரை 2 டைம்ஸ் பண்ணுறது தான் டபுள். அப்போது இதை எப்படி எழுதணும்? செகண்ட் பீஸ் என்னது? இதா கொடுத்துருக்கா, செகண்ட் பீஸ் 200 மைனஸ் எக்ஸ். அப்போ செகண்ட் பீஸ் இருக்கிற இடத்துல 200 மைனஸ் எக்ஸ் போட்டுடலாமா? ட்வைஸுங்கிறதுனால 2வால் மல்டிப்ளை பண்ணுறோமா? 40 ஸ்மாலர் தேன் இருக்குது. ஸோ -40. இதில் கிரேட்டர் தேன் போட்டிருந்தா இதில் ப்ளஸ் போடணும். இது லெஸ் தேன் போட்டிருக்கனால ஸ்மாலர்னாலும் லெஸ் தேனாலும் ஒன்று தான், அதனால் -40 போடணும். -40யா +40யா நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 2வால் மல்டிப்ளை பண்ணணும். 200ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். 2வையும் 200ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் சைனா 2 × எக்ஸு 2x -40. எக்ஸ் ஈக்குவல் 2வையும் 200ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 400 மைனஸ் 2x -4. நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேரியபிள் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ ரெண்டையும் சேமாக இந்த லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். எக்ஸ் வேரியபிளை லெஃப்ட் சைடில், கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் சைடில் வச்சுக்கலாம். இது எக்ஸு -2x வந்து லெஃப்ட் சைடில் வரும்போது என்னவா சேஞ்ச் ஆகும்? +2xஆக மாறும். 400 -4. 400 -4 எவ்வளவு? 6. எக்ஸையும் 2xஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? சாரி, இதில் நம்ம 4னே போட்டோம், 40 இல்லை. 400 -40 வந்து 360. எக்ஸையும் 2xஐயும் ஆட் பண்ணால் 3x ஈக்குவல் டு 360. எக்ஸ் ஈக்குவல் டு 360/3. கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 120. அப்போ டிவைட் பண்ணி காட்டணுமா? 360 3 133 2 3s are 6 0. அப்போ 120 கிடைக்கும். எக்ஸு வந்து என்னது? 120 கிடைச்சிச்சா? அந்த எக்ஸ் என்னது? லென்த் ஆஃப் த ஃபஸ்ட்டு பீஸு. therefore the length of the first piece எவ்வளவு? 120. ஃபஸ்ட்டு length of the second piece is, லென்த் எவ்வளோ கிடைக்கும்? ஃபஸ்ட்டு பீஸ் 120, அப்போ செகண்ட் பீஸு 200லேருந்து 120 சப் பண்ணணும். டோட்டல் லென்த் 200, ஃபஸ்ட்டு பீஸு 120 சப் பண்ணால் 80 கிடைக்கும். அப்போது செகண்ட் பீஸோட லென்த்து வந்து 80, ஃபஸ்ட்டு பீஸோட லென்த்து 120. எது ஸ்மாலர்? செகண்ட் பீஸோட லென்த்து தான் ஸ்மாலராக இருக்குது. தேர்ஃபோர் செகண்ட் பீஸ் இஸ் ஸ்மாலர். அப்போ அதோடைய லென்த் எவ்வளவு? 80 cm. இதுதான் ஆன்சர். த லென்த் ஆஃப் smaller piece is 80 cm.